பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 38ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்க வேண்டிய நல்ல குணமாகிய விட்டு கொடுத்தலை குறித்து தியானித்து, எந்த காரியமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தில் விட்டு கொடுத்து வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விட்டு கொடுப்பவர்களை புரிந்து நடந்து கொள்பவர்கள், சகிப்பு தன்மை உள்ளவர்கள், பொறுமையுள்ளவர்கள், ஞானத்தோடு காரியங்களை செய்கின்றவர்கள், நான் பெரியவனா நீ பெரியவனா என்று ஈகோ இல்லாதவர்கள், தாழ்மையுள்ளவர்கள் என்று சொல்லலாம். நமக்கு பிரியமானவர்கள் அல்லது நம்மை விட வயதில் மூத்தவர்கள் நம்மை கடினமான வார்த்தைகள் சொல்லி பேசும்போது அவர்களுடைய வயதிற்கு மதிப்பு கொடுத்து பேசாமல் பொறுமையோடு இருப்பதும் விட்டு கொடுத்தல்தான். நமக்கு பிடித்த ஒரு காரியத்தை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லும்போது அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் விட்டு கொடுப்பதுதான். கணவன் மனைவிக்குள் ஒரு காரியத்தை குறித்து வாக்குவாதம் வரும்போது நான் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதமாக இல்லாமல், ஒருவேளை கணவர் சொல்வது சரியானதாக இருக்கிறதா, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பொறுமையோடு கேட்டு செயல்படுவதும் விட்டு கொடுத்தல்தான். நான் தான் எப்போதும் விட்டு கொடுக்கணுமா, ஏன் இந்த ஒரு முறை அவர் விட்டு கொடுத்தால் என்ன என்று எண்ணும் போது, பிடிவாதம் பிடிக்கும் போது அங்கேதான் பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றது. இன்று அநேக குடும்பங்களில் இந்த விட்டு கொடுக்கின்ற குணம் இல்லாததால் தான் பிரிவினைகளும் சண்டை சச்சரவுகளும் குடும்பத்திலே கசப்புகளும் குழப்பங்களும் வருகின்றது. விட்டு கொடுக்கிறதால் ஒருவரும் தாழ்ந்து போகிறதில்லை, மாறாக அவர்களுடைய மதிப்பு கூடத்தான் செய்கிறது. வாழ்க்கையை இனிமையாக்குவதும் துயரமாக்குவதும் பெரும்பாலும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ன சின்ன மலர்களுடைய கைகோர்த்தல் எப்படி ஒரு மாலையாய் உருவாகின்றதோ அப்படித்தான் வாழ்வின் இனிமைகளும் உருவாகின்றன. மனிதனுக்கே உரிய அடிப்படை பண்புகளை கொஞ்சம் தூசு தட்டி துடைத்து வைத்தாலே போதும், வாழ்க்கை பளபளப்பாய் அழகாய் உருமாறிவிடும். அத்தகைய குணங்களில் ஒன்றுதான் உறவுகளுக்கிடையே நிகழ வேண்டிய விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல் என்பது ஒரு வகையில் சகிப்புத்தன்மைதான். மறப்பதும் மன்னிப்பதும் எந்த அளவிற்கு முக்கியமோ அதுபோல விட்டு கொடுத்து வாழ்வதும் முக்கியமானதாகும். விட்டு கொடுத்தல் என்று சொல்லும்போது ஒருவேளை அது சொல்வதற்கு சாதாரணமாக தோன்றும். ஆனால் விட்டு கொடுப்பதற்கு என்று ஒரு பெரிய பக்குவப்பட்ட மனது வேண்டும். விட்டு கொடுத்தல் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை ஒரு விளம்பரத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு சாக்லேட் விளம்பரம் நாம் எல்லாருமே தொலைக்காட்சியில் ஒருவேளை பார்த்திருக்கலாம். அண்ணன் தம்பி இருவருக்குமே அவருடைய அம்மா ஒரு சாக்லேட் கொடுத்திருப்பார்கள். தம்பி தன்னுடைய சாக்லேட்டை சாப்பிட்டு விட்டு அது மிகவும் அவனுக்கு பிடித்திருந்ததால் கண்மூடி கடவுளிடம் தனக்கு இன்னொரு சாக்லேட் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருப்பார். அப்போது அண்ணன் தனது சாக்லேட்டை தம்பிக்கு விட்டு கொடுப்பார், முக்கியமாக தம்பிக்கு தெரியாமல். தம்பிக்கு அந்த சாக்லேட்டை பார்த்தவுடன் எல்லையில்லாத ஆனந்தம். தம்பி முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து அண்ணனுக்கும் ஆனந்தம். இதையெல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த அவர்களது அம்மாவுக்கோ அளவில்லாத பெருமிதம். இங்கு விட்டு கொடுத்தல் உறவுகள் மத்தியில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தந்தது என்று பார்க்கும்போது நம்முடைய மனதுக்கும் தானாகவே சந்தோஷம் வந்து ஒட்டிக்கொள்ளும். விட்டு கொடுத்தல் முன்னேற்றத்தினுடைய முகவரி. சூரியன் விட்டு கொடுக்காமல் இருந்தால் நாம் காலை உதயத்தை காண முடியாது. முட்டை விட்டு கொடுக்காமல் இருந்தால் ஒரு உயிர் உதயமாக முடியாது. மேகம் விட்டு கொடுக்காமல் இருந்தால் பூமியின் முகத்தில் மலை தூறல்கள் விழ முடியாது. எதையும் இறுக பற்றி கொள்வதில் அல்ல, விட்டு கொடுப்பதிலேயே இருக்கின்றது வாழ்க்கையினுடைய மேன்மை.
பெரும்பாலும் விட்டு கொடுத்தல் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. யார் விட்டு கொடுக்கின்றார்களோ அவர்கள் அடுத்த நபர் மீது அபரிமிதமான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். முதலில் விட்டு கொடுப்பது குடும்பத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலில் விட்டு கொடுப்பது பெரும்பாலும் பெற்றோர்தான். அவர்களுடைய அன்பு நிபந்தனைகளற்ற அன்பு என்பதை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன? நமது உரையாடல்கள் பெரும்பாலும் ஒரு குத்துச்சண்டை போலவே இருக்கும். சண்டையில் எதிராளி தாக்கப்படுவதில் ஒருவரது வெற்றி நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆனால் குடும்ப விவாதங்களில் அடுத்த நபர் தாக்கப்படுவதில் அல்ல, அதற்கு மாறாக அவர்கள் காக்கப்படுவதில்தான் வெற்றி இருக்கின்றது. விட்டு கொடுப்பது என்பது நமது ஈகோவை விட்டு கொடுப்பதிலிருந்து துவங்குகிறது. விட்டு கொடுக்காத மனநிலைக்குள் நான் பெரியவன் எனும் கர்வம் ஒளிந்திருக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சிதான் முக்கியம் எனும் சுயநலம் அதற்குள் விழித்திருக்கின்றது. நான் தோற்றுவிடக் கூடாது என்கின்ற பிடிவாதம் அதற்குள் படுத்திருக்கின்றது. ஆனால் நான் படித்த ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அமெரிக்காவின் பல பள்ளிக்கூடங்களில் ஒரு பழக்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதாவது 2 குழந்தைகள் விளையாடுகின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை வெற்றி பெறும், ஒரு குழந்தை தோல்வியடையும். அதுதான் விளையாட்டினுடைய நியதி. வெற்றியடைந்த குழந்தை நான் தான் ஜெயிச்சேன் என்றோ, தோல்வியடைந்த குழந்தை நான் தோற்று விட்டேன் என்றோ சொல்லக்கூடாது. இருவரும் கைகளை குலுக்கிக் கொண்டு விளையாட்டு நல்லா இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சின்ன வயதிலேயே வெற்றியின் மமதையோ தோல்வியின் அவமானமோ மனதில் ஆக்கிரமிக்காமல் இருக்க இவர்கள் சொல்லும் ஒரு அருமையான வழி இது. இத்தகைய பாடங்கள் சிறு வயது முதலே அடுத்தவருடைய உணர்வுகளை மதிக்க குழந்தைகளை பக்குவப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. விட்டு கொடுத்தலின் அடிப்படை அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிப்பதுதான். வேதத்தில் தங்களை விட்டு கொடுத்து மேன்மை அடைந்தவர்கள் பலர் உண்டு. ஆபிரகாமை தேவன் அழைத்த போது தன்னுடைய தேசத்தை, உறவுகளை, ஆஸ்தியை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தார். இதனால் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றார். விட்டு கொடுத்தலுக்கு ஆபிரகாம் சிறந்த ஒரு உதாரணம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு முறை வாக்குவாதம் உண்டாயிற்று. வயதில் மூத்தவரான ஆபிரகாம் தன் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தபோது லோத்தை கூப்பிட்டு தன்னுடைய அதிகாரத்தை காட்டி, உன் மந்தை மேய்ப்பர்களால் தேவையில்லாத பிரச்சனை வருகிறது, அது என்ன என்று பார்த்து இனி பிரச்சனை வராதபடி பார்த்துக்கொள் என்று சத்தம் போட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யாமல் லோத்தை கூப்பிட்டு சமாதானமாக பேசி, எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு பிரச்சனை என்று வந்ததும் பிரச்சனைக்கு பதில் பிரச்சனை பண்ணாமல் சமாதானமாக பேசி லோத்திற்காக விட்டு கொடுத்து அவருக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் கொடுத்தார். மேலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொண்ட போது மோசே தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார். இதனால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு தலைவனாக உயர்த்தப்பட்டார். நகோமி மீண்டும் எருசலேமுக்கு போகிறேன் என்று சொன்னபோது ரூத் தன்னுடைய கடமையை உணர்ந்தவளாய் தன் ஆசை விருப்பங்களை விட்டுவிட்டு நகோமியுடன் சென்றாள். முடிந்து போன ரூத்தினுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது. எஸ்தர் யூத ஜனங்களை காப்பாற்றும்படி தன்னுடைய ஜீவனையும் பாராமல் தன்னை விட்டு கொடுத்தவள். இதனால் யூத குலமே பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படி தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி என்ற பாராட்டை பெற்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற
தன்னை சிலுவை பாடுகளுக்கு விட்டு கொடுத்தார். அவர் விட்டு கொடுத்ததின் நிமித்தம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டார். மாத்திரமல்ல, பலருக்கு மீட்பை, இரட்சிப்பை கொடுக்கின்ற பாத்திரமாக மாறினார். விட்டு கொடுக்கின்றவர்கள் என்றும் கெட்டு போனதே இல்லை. நாம் தன்னலம் கருதாது நம்மை விட்டு கொடுக்கும் போது அதனுடைய மேன்மையை ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்வதும் கர்த்தர் நம்மை உயர்த்துவதும் நிச்சயம். உலக பிரசித்தி பெற்ற அமெரிக்க தேசத்தை சார்ந்த சுவிசேஷகர் பில்லி கிரகாமின் மனைவி ரூத் பெல் கிரகாமை குறித்து நான் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. இவர்களுடைய 64 ஆண்டு மகிழ்ச்சியான திருமண வாழ்வின் ரகசியம் என்னவென்று ஒருவர் கேட்டபோது, A happy marriage is the union of two good forgivers என்று சொன்னார்களாம். ஆம், அதற்கு அர்த்தம் விட்டு கொடுக்கின்ற இரு நல்ல உள்ளங்கள் இணைவதுதான் மகிழ்ச்சியான திருமண வாழ்வின் ரகசியம். இப்படியாக சொல்லிவிட்டு அவர்கள் மேலும் சொன்னார்களாம், நான் என்னுடைய கணவரை அதிகமாக நேசிக்கின்றேன், அவரும் என்னை நேசிக்கின்றார். எங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்ற ஈகோ எப்போதுமே இருந்ததில்லை. மேலும் எங்களுக்குள் இருக்கின்ற நேசத்தினால் விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தில் விட்டு கொடுத்து, மன்னிக்க வேண்டிய காரியத்தில் மன்னித்ததால் எங்களுக்குள் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகளை மகிழ்ச்சியுடன் நாங்கள் கழித்திருக்கிறோம் என்று சொன்னார்களாம். எனக்கு அன்பானவர்களே, விட்டு கொடுத்தல் என்பது தோல்வி என்பதே பொதுவான கருத்து. உண்மையில் விட்டு கொடுத்தல் என்பது தோல்வி அல்ல, விட்டு கொடுத்தல் என்பதே வெற்றி. வாழ்வின் உயர்ந்த மகிழ்ச்சி அடுத்தவர்களை மகிழ்ச்சி படுத்துவதில் தான் இருக்கின்றது. வாழ்க்கையின் உயர்ந்த மகிழ்ச்சி அடுத்தவர்களை மகிழ்ச்சி படுத்துவதில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். விட்டு கொடுக்கின்றது அந்த மகிழ்ச்சியை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும். நான் விட்டு கொடுத்ததால் தான் அவன் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கின்றான், இல்லை என்றால் இன்றைக்கு அவன் ஆள் அடையாளம் தெரியாமல் போயிருப்பான் என்றெல்லாம் பலர் சொல்வதுண்டு. விட்டு கொடுத்து விட்டு சொல்லியும் காண்பித்தால் விட்டு கொடுத்ததற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். விட்டு கொடுத்தலின் மிக முக்கிய பண்பே அதை ஆனந்தமாய் செய்ய வேண்டும் என்பதுதான். சிலர் பிறருடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காகவே விட்டு கொடுப்பதும் உண்டு. உண்மையான விட்டு கொடுத்தல் அடுத்தவர்களுடைய பாராட்டையோ அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்காது. பெரும்பாலான மன முறிவுகளையோ நட்பு முறிவுகளையோ எடுத்து பாருங்கள். கோபமாய் வீசும் வார்த்தைகள், பிடிவாதமாய் பிடித்து தொங்கும் ஈகோ, விட்டு கொடுக்க மறுக்கும் மனநிலை, இவைதான் காரணமாயிருக்கும். விட்டு கொடுத்தல் என்பது 2 தரப்பிலிருந்தும் வரும். நாம ஒரு படி கீழே இறங்கி போனால் எதிராளி 2 படி கீழே இறங்கி வருவான் என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நாம் ஒரு படி கீழே இறங்க மறுத்து ஒரு படி மேலே ஏறினால் எதிராளி என்ன செய்வான்? 2 படி மேலே ஏறிவிடுவான். கடைசியில் ஒரு சின்ன சாதாரண விஷயமாகத்தான் இருக்கும். இறங்கி வர முடியாத ஈகோவின் நிமித்தம் பிரச்சனையை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும். எனவே விட்டு கொடுத்ததற்கான முதல் அடியை எடுத்து வைக்க நாம் ஒருபோதும் தயக்கம் காட்டவே கூடாது. நான் செய்வதெல்லாம் சரி எனும் மனநிலையை விட்டு வெளியே வருவது விட்டு கொடுத்தலுக்கு முக்கியமான ஒரு அம்சம். நாம் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டோம், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல எனும் சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தவரும் சரியானவற்றை செய்வார் எனும் சிந்தனையை அதுதான் நமக்கு தரும். நமக்கு பலவீனம் உண்டு என்பதை நாம் உணரும் போதுதான் பிறருடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்வதும் எளிதாகும். நமது பேச்சில் கவனம் செலுத்தினாலே பாதி பிரச்சனைகள் ஓடி போய்விடும். சாலையில் வாகனம் ஓட்டும் போது யாராவது உங்களை முந்தி சென்றால் மனதில் சுருக்கென கோபம் வரும் இல்லையா? அடுத்த சிக்னலுக்குள் எப்படியாவது அவனை முந்தி சென்று விட வேண்டும் என்று ஒரு ஆவேசம் நமக்குள் வரும். கொஞ்சம் ஆற அமர இதனால் எனக்கு என்ன பயன் வரப்போகின்றது என்பதை யோசித்து பார்ப்போம் என்றால் ஒன்றுமே இல்லை. முந்தி செல்பவர் முந்தி செல்லட்டும் என விட்டு கொடுத்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களால் பல்வேறு விபத்துக்களை நாம் தவிர்க்க முடியும்.
விட்டு கொடுத்தலை பலவீனத்தின் அடையாளமாகவே பலரும் பார்க்கின்றார்கள். உண்மையில் அது ஆன்ம பலத்தின் அடையாளம். மன உறுதியற்றவர்களால் விட்டு கொடுக்கவே முடியாது. பலவீனருடைய மனம் அடுத்தவர்களுடைய விமர்சனங்களுக்காக கவலைப்படும். அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ, தன்னை இலக்காரமாய் நினைத்து விடுவார்களோ என்றெல்லாம் சஞ்சலப்படும். மன உறுதி படைத்தவர்களுக்கு இத்தகைய கவலைகள் இருப்பதே இல்லை. எனவே அவர்களுக்கு விட்டு கொடுத்தல் என்பது சாத்தியமாகும். விட்டு கொடுத்தல் நமது மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கின்றது. மனபாரத்தை அகற்றி நம்மை லகுவாக்குகின்றது. மன்னிப்பும் விட்டு கொடுத்தலும் இருக்கும் நபர்களுக்கு மன அழுத்தம் வருவதில்லை. மன அழுத்தமில்லாத உடல் ஆரோக்கியமானது என்பது மருத்துவம் அடித்து சொல்கின்ற ஒரு உண்மையாகும். விட்டு கொடுப்பதின் மூலம் நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு முதலாவது வெளிப்படுத்துகின்றோம். அதன் மூலம் அவரை நேசிக்கின்றோம், அவருக்கு முதன்மை இடம் தருகின்றோம் என்பதை அவர்கள் உணரும்படி செய்கின்றோம். உறவுகள் வளர்ந்திட விட்டு கொடுப்போம். என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு காரியமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணமாகிய விட்டு கொடுத்தலை குறித்து நாம் தியானித்தோம். விட்டு கொடுத்தல் மிகவும் முக்கியமான ஒன்று. உறவுகள் வளர்ந்திட விட்டு கொடுப்போம், பிறருக்கும் அதையே கற்றுக் கொடுப்போம். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததென்றால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற, கட்டுகிற, தேவனுடைய நல்ல ஆலோசனை தருகிற நல்ல வார்த்தைகளாய் இருக்கும் என்று நம்புகிறேன். விட்டு கொடுப்பதல், relinquishment. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னவென்றால், something you have not decided or not kept in mind, but due to respect of a person, changing your thoughts, changing your life. மனதில் சிந்திக்காததை, யோசிக்காததை, தீர்மானம் எடுக்காத ஒரு காரியம் இருந்தாலும், ஆனால் ஒருவர் மேல் மதிப்பு வைத்திருக்கிறபடினால் அந்த மதிப்பின்படி அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறது தான் அதோட அர்த்தம். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீரானால், சவுல் ராஜா தாவீதுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகள் அவர் எடுத்தார். ஆனால் அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் தாவீது அற்புதமாக தேவனுடைய உதவியுடன் அவர் தப்பித்தார். ஆனா ஒரு சூழ்நிலையிலே சவுல் அப்படி தேடிக்கொண்டிருந்த போது ஒரு குகையில வந்து படுத்து உறங்குகிறார். ஆனால் அந்த குகைக்குள் தாவீதும் தன் ஆட்கள் இருக்கிறதை அவர் அறியாமல் இருந்தார். தாவீதோட ஆட்கள் சவுல் உறங்கிக் கொண்டிருக்கிறதை அறிந்து அவர்கள் சொன்னார்கள், எதிரி உறங்கிட்டு இருக்கிறான், நேரடியாக சென்று அவரை கொன்று விடுவோம் என்று அந்த வார்த்தை சொன்னபோது தாவீது அவர்கள் மனது விருப்பத்தின்படி செய்யாமல் விட்டு கொடுத்தார். அவர் என் எஜமான், தேவனால் அபிஷேகம் பட்டவர் என்று சொல்லி நாம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி சவுலை கொலை செய்ய வாய்ப்புகள் இருந்தாலும் அது செய்யாமல் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்த அந்த தாவீதை தான் சவுல் புகழ்ந்து பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். என அன்பானவர்களே, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் தன்னையே விட்டு கொடுத்தார், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். ஏன் அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக சிந்த அவர் ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற நாம், தொழுது கொள்கிற நாம், அவரை போல இருக்க நம்ம முயற்சி செய்வோமே, பிரயாசம் எடுப்போமே. அதுதான் நமக்கு மேன்மை, நன்மை, மற்றொரிடத்திலிருந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணும், வித்தியாசத்தை காட்டும். ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று விட்டு கொடுக்கிற நபர்களாய் இருந்து தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் அறிந்திருக்கிறேன். விட்டு கொடுத்து எவ்வளவு நாள் நான் விட்டு கொடுக்கணும்? சத்துருக்கள் என்னை, எதிரிகள் என்னை மிகவும் அவமானப்படுத்துகிறார், மிகவும் கஷ்டப்படுத்துகிறார் என்று சொல்லி அழகியோடு வேதனையோடு நீதிக்காக அழுது கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களை நான் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். நீ நீதிபரர், நீதியை சரி கட்டுகிற தேவன். அப்பா, அவருடைய அநீதிக்கு ஈடாக நீதியை சரி கட்ட போகிறேன். அவருடைய அவமானத்திற்கு ஈடாக மேன்மையை, கனத்தை கட்டிட போகிறேன். விட்டு கொடுக்கிறதால் மேன்மை உண்டு என்று தியானித்ததை போல அவருடைய வாழ்க்கையில் அந்த மேன்மையை, நன்மையை, மகிமையை அவர்கள் பார்க்கட்டும். நீர் அப்படியாக யாவருக்கும் முன்பாக அவருடைய தலையை நீ உயர்த்த போகிறீர், கனப்படுத்த போகிறீர். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென்.